வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம். கோவையில் சிறு குறு தொழில் முனைவோர் மற்றும் பல தொழில்களை செய்யக்கூடியவங்க ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தப்பட்டது. ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய முன்னிலையில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பல பேர் பல கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. பட் ஒருத்தர் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக இருக்குது. சாப்பிட்ற எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த அளவுக்கு ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா பில்லிங் போடும்போது கம்ப்யூட்டரே திணறுது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வியை கேட்கணும். அதை நாசுக்கு அப்படியே சிரிச்சுட்டு அவருக்கு சொல்லிட்டாரு. இந்த கேள்வியை கேட்டு அங்கேருந்து ஒரு நல்ல பதில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா வெறும் சிறுபலைகள் மட்டும் தானே வந்தது. ஒவ்வொரு தடவையும் அங்கே போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருது. இந்த முறை போனால் அது கோயம்புத்தூருடைய புகழ்பெற்ற உணவக அதிபர் அவர் அன்னபூர்ணா. சங்கிகள் பூரா இப்போ அவர் கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் பூரா பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா பில்லை போடுறதோ இது பண்ணுறதோ எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் ஒன்றும் தவறாலாம் கேட்கல. அவர் வானதி சீனிவாசனுடைய தொகுதியில் நான் இருக்கேன், எங்களுடைய உணவகங்கள் இருக்குது. இந்த மாதிரி பில்லு போடுறதுல வேரியேஷன் இருக்குது. ஒரு சமச்சீரான ஒரு இது இல்லை. அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி, இன்புட் கொடுக்குறீங்க. ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க, இன்புட் கிடையாது. இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க. அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பன்னும் விட்டுட்டீங்க. மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பன்னுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க. கடை நடத்த முடியல மேடம். ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டரை திணறுது மேடம் பில் போடுறது. இப்போ அவர் சொன்ன உதாரணம் ரொம்ப முக்கியமானது. பன்னுக்கு வரி இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் பன்னுக்குள்ளே வைக்கிற க்ரீமுக்கு வரி போடுறீங்க, 18% டேக்ஸ் போடுறீங்கன்னா அவன் எங்கள் கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா க்ரீமு தனியாக கொடுங்க, ஜாமும் க்ரீமும் தனியாக வைங்க, நாங்களே தரவிக்கிறோம், அதுக்கு எதுக்கு 18% டேக்ஸு அப்படிங்க. நியாயமான ஒரு கேள்வியை தான் கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இனிப்பு உணவுகளுக்கு 5% வரி, கார உணவுகளுக்கு 18 விழுக்காடு வரி அப்படிங்கிறது அவருடைய கேள்வி ஒரு வர்த்தகம் செய்யக்கூடிய நபராக தான் அவர் கேள்வி கேட்குறாரு. அவர் ஒரு பாஜக எதிர்ப்பு இதிலெல்லாம் அவர் கேள்வி கேட்கல. அவர் ஒரு தொழில் பண்ணுறாரு. ஒரு தொழில் பண்ணுறவர் அவருக்குடைய பிரச்சனையை சொல்லுங்கன்னு சொல்லி அமைச்சர்கிட்ட கூட்டி போய் உட்கார வச்சுருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் அவருடைய பிரச்சனையை சொல்கிறார். நான் இனிப்பு வகை கடை வச்சுருக்கேன், ஹோட்டல் வச்சுருக்கேன், எல்லாமே இருக்குது. இப்போ இனிப்பு வாங்கும்போது இனிப்புக்கு 5% டேக்ஸும் காரத்துக்கு 12% டேக்ஸும் போட்டால் எந்த வகையில் நியாயம் கேட்டால் எங்கள் தொகுதி எம்எல்ஏ சொல்கிறாங்க, அதாவது வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க, வட இந்தியர்கள் தான் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றாங்க, அதனால் 5 விழுக்காடும் கார வகைகளுக்கு 18% போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையா மேடம்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி சொல்லி போட்டு விட்டார்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிய வருது. அப்போ வட இந்தியா முழுக்க இனிப்பு வகைகள் அதிகமாக விற்கிறாங்க, அதுக்கு 5 விழுக்காடு வரி போடுறாங்க. ஆனால் நம்ம தென்னிந்தியாவில் மட்டும்தான் கார உணவு வகைகள் சாப்பிட்றாங்கன்னு அதுக்கு 18% டேக்ஸ்னா இதில் கூட பாகுபாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது மாதிரி அவர் பல விஷயங்கள் அவர் எழுப்பியிருக்கார். குறிப்பாக உள்ள ஒரே கிச்சனில் உணவு தயாராகக்கூடிய அதே மாஸ்டர், அதே உணவுப் பொருட்கள், அதே மைதா, அதே அரிசி மாவு, இது மாதிரியான விஷயங்கள் தான். ஆனால் அந்த பொருட்களை வைத்து கொண்டு எதை தயார் பண்ணால், இப்போ சர்க்கரை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பொருளுக்கான விலை வரி குறைவாகவும், சர்க்கரை சேர்க்காமல் காரப்போண்டா போடுறாங்க அப்படின்னா அதுக்கு 18% டேக்ஸுன்னா பார்க்குறவனுக்கு லூசுத்தனமாக இருக்குங்க அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் நாகரீகமாக அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இன்றைக்கி நேற்றைக்கு நடந்தது. இதனை தொடர்ந்து அவரை குறி வச்சு தாக்குறது, இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை குறி வைத்து தாக்குவது இருக்கு இல்லையா, அது வழக்கமாக சங்கிகள் பண்ணுவாங்க. அவங்க உடனே அந்த நிறுவனத்தினுடைய பில்லெல்லாம் போட்டு நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்கன்னு. அவர் கேட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு நாள் ஒரு அறையில் ஒரு லாட்ஜில் ஒரு வாடகை போடுறோம், அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டு ஒரு அந்த ஊரில் ஒரு திருவிழா நடக்குது, அதுக்கு வந்தவங்க எக்ஸ்ட்ரா பெட்டு ஒரு 4 பேர் சேர்த்து போட்டு வாங்கினாங்கன்னா அந்த அறைக்கு ஹையஸ்ட் பில்லாக 7,500 வருது அப்படின்னா, எது ஹையஸ்ட்டோ அதுதான் ஆண்டு முழுக்க நீங்கள் போட்டதுக்கான டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் ஜிஎஸ்டி எதுக்காக கொண்டீங்க? ஏற்கனவே இருந்த அந்த
வரி முறைகள் வந்து இதாக இருக்குது. அதனால் வந்து இதை ஜிஎஸ்டிங்கிற ஒரு கொண்டு வந்தோம்னா இந்தியா முழுக்க ஒரு சமச்சீரான ஒரு வரியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் வந்தீங்க. ஆனால் அது ரொம்ப இது அதை விட மோசமான நிலைமைக்கு இப்போ ஏற்கனவே இருந்ததே பரவாயில்லைங்கிற ஒரு சூழலுக்கு நீங்கள் கொண்டு போய் விட்றீங்களே, அதுவும் வந்து அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவர் எழுப்பியிருந்தார். அதாவது ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அந்த ஹோட்டலில் வந்து எது பில்லு இப்போ ஒரு டபுள் பெட்ரூமுடைய பில்லு வந்து ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நாள் மட்டும் வந்து அதிகமாக போட்டு அதுக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்கன்னா கணக்கு பார்க்கும்போது அந்த பில்லை எடுத்துகிட்டு அந்த 7,500 எவ்வளோ டேக்ஸ் வருதோ அதை தான் ஆண்டு முழுதும் ஒரு போட்ட எல்லா பில்லுக்கும் வந்து சொல்லி உயர்த்தி போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் இது ஒரு ஒரு வீடியோ சின்ன ஒரு 3 நிமிஷம் கிளிப்பிங் தான். ஆனால் இது எழுப்பக்கூடிய கேள்வி இந்தியா முழுக்க எதிரொலிக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஜிஎஸ்டினால் நல்லா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு உணவுத்துறையாக இருக்கட்டும், ஒரு ஹோட்டல் துறையாக இருக்கட்டும், இது போன்ற நூலை பாதிப்பு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிறு குறு நிறுவனங்களுடைய மூடல் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் 6 லட்சம் நிறுவனங்கள் வந்து ஜிஎஸ்டிக்கு பிறகு மூடி அதனுடைய உரிமையாளர்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. என்ன ஆனாங்கன்னு தெரியலங்கிற சூழலுக்கு வந்து போயிட்டுருக்கு. இதில் இந்த பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த குழப்பமான வரியை காரணமாக வைத்து இந்த ஜிஎஸ்டி அதிகாரிகள் பண்ணக்கூடிய லஞ்ச ஊழல்கள் பிரச்சனையும் வந்து நிறையா வந்திருக்குது. பணம் வந்து அதிகமாக டேக்ஸ் போடுறேன்னு சொல்லி மிரட்டுறது, கம்மியாக போடுறதுக்கு லஞ்சம் கேட்குறதுன்னு சொல்லி பல்வேறு இதெல்லாம் வருது. அப்போ நீங்கள் வந்து வெளிப்படையான ஒரு சிஸ்டம் வந்து டேக்ஸ் சிஸ்டம் வச்சுட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. இப்போ அதுதான் நம்ம சொல்கிறது, 25 கிலோ அரிசி மூளைக்கு வந்து டேக்ஸ் போட்டாங்க, ஆனால் 26 கிலோவுக்கு கிடையாது. உடனே அடுத்து ஒரு 10 நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா 5 கிலோ பை வராது, 6 கிலோ பைக்கு வரும், 11 கிலோ பை வரும், 26 கிலோ அரிசி பை வரும்னு சொல்லி வந்துச்சு. இதுதான் இவங்களோட. ஏன்னா ஒரு வரி ஏய்ப்புங்கிறது வந்து வரிங்கிறது வந்து என்னென்னா விலையில் வைக்கணும். விலையில் வச்சா மக்கள் வாங்க மாட்டாங்கும்போது அதை எவேட் பண்ணுறது தானே வந்து வியாபாரிகளுடைய மிக முக்கியமான விஷயமா இருக்கணும். அரசுக்கு வரி வரணுங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருக்கலாம், அது சரியான விஷயமா இருக்குமா இல்லையா? அதுவே வந்து நீங்கள் வந்து அரிசி மூட்டையை பிரித்து வச்சு 100 கிலோ அரிசி மூட்டையை பிரித்து வச்சு நீங்கள் சில்லறையாக விற்றீங்கன்னா வந்து கணக்கு கிடையாது. அதை நீங்கள் பேக் பண்ணி விற்றீங்கன்னா டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து அபத்தமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வியாபாரிகளுடைய கருத்து. அதை நேரடியாகவே ஒருத்தர் கேட்டார். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா அவர் மேலே வந்து கடித்து குதறாமல் பொறுமையாக கேட்ட நிர்மலா மாமி அவர்களுடைய அந்த இதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கே திக்குன்னு இருந்துச்சு. எப்போ என்ன இவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு இவர், என்ன இன்னைக்கு வந்து கிடைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கீங்க எல்லாம் பிஸ்னஸில், நாங்கள் அப்பயும் இப்படி சிரிச்சுட்டே இருந்திருக்காங்க, இப்பயும் சிரிச்சுட்டே இருக்காங்க, பின்னாடி போய் என்ன அதுதான் அது அவரும் பாவம் தொழில் பண்ணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர், இன்னைக்கு பூரா அவரை கடிச்சு வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கேட்க வேண்டிய விஷயத்த துணிச்சலாக கேட்டு அவருக்கு வந்து பாராட்டுகள் சொல்லணும். ஃபைன் சார். சார், தலைமை நீதிபதி சந்திரசூட்டுடைய வீட்டுக்கு பிரதமர் மோடி வந்து போயிருக்காரு. சந்திரசூட் வந்து எந்த மாதிரியான ஒரு இடத்துல அவர் இருக்கார் அப்படின்னா, ஒன்றிய அரசே ஒரு தவறு செய்யுது, ஒன்றிய அரசு மேலே வந்து ஒரு வழக்கு போடப்படுது அப்படின்னா அதுக்கு நீதி சொல்லக்கூடிய இடத்துல வந்து அவர் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவரோட நெருங்கி வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து சரியானதாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு சொந்தம் கொண்டாடுறது அப்படின்றது தவறான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னு தான் எல்லா தரப்புலையும் சொல்லப்படுது. இது வந்து ஒரு இல்லீகல் மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சந்திரசூட் மேலே எல்லாருமே வந்து இது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்கிறாங்களே, அவர் வீட்டுக்கு போன மோடி செய்ததுமே ஒரு தவறான செயல் தானே? நீதிபதி சந்திரசூட் வந்திருக்காரு உச்சநீதிமன்ற நீதிபதியாக. அதன் மூலமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான பல்வேறு சிறப்பான தீர்ப்புகள்லாம் வரும்னு நம்மலாம் வந்து பேசிட்டு இருந்தால் வழக்கம் போலவே வந்து எங்கே நெத்திய காமிங்க அப்படின்னு கருத்துக்கள் கொஞ்சம் நல்லா வரும், பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இது இருக்குங்கிற மாதிரி தான் இருந்தது. இதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா, பிரதமர் அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு கணபதி பூஜையை செய்வது என்கிறது பல்வேறு அடையாளங்களை நாட்டுக்கு சொல்லும். இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற நீதிபதியே தன்னுடைய வீட்டு பூஜைக்கு அழைத்திருக்கிறார். மத ரீதியாக அவர் வந்து மதசார்பற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் பிரதமரை அழைத்து கொண்டு மத ரீதியான பண்டிகைகளை கொண்டாடுவது, அதே மாதிரி வந்து ஒரு தலைமை நீதிபதியினுடைய வீட்டுக்கு பிரதமர் செல்வது என்பது வந்து எந்த வகையிலும் வந்து சரியான விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதை வந்து எப்படி நடந்தது, பிரதமர் நானே வரேன்னு சொல்லி போனாரா அல்லது தலைமை நீதிபதி அவருக்கு அழைப்பு விடுத்தாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிய வரணும் முதல்ல. ஏன்னா இந்த விஷயங்களில் வந்து தலைமை நீதிபதி அழைத்திருந்தால் அது இதை விட ரொம்ப இது. அதே மாதிரி பிரதமர் நானே வரேன்னு சொல்லி போயிருந்தால் அதை விட அவர் வந்து மறுத்துருக்கலாம். நீங்கள் பிரதமர் இங்கெல்லாம் வரக்கூடாதுங்க, நான் வேணால் வந்து ஒரு பொதுவான இடத்துல சந்திப்போம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம்.
இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. இன்னும் 2 மாதங்கள் தான் அவருக்கு பதவி வேறு இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. நவம்பரில் வந்து அவர் பதவிக்காலம் முடிகிறது. பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக அடுத்து வரக்கூடிய தலைமை நீதிபதியை, ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ராங் கிடையாது. பாஜகவினுடைய இது வந்து இப்போ அவங்க நினைத்த நம்பரில் கிடையாது, ஒரு இழுத்துக்கோ பறிச்சுக்கோ தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய ஆளை சரியான ஆளாக தேர்ந்தெடுக்கணும், கொலிஜியத்தை தன்னுடைய கைக்குள் வைக்கணும். இது எல்லாமே வந்து இதனுடைய பின்னால் உள்ள விஷயமாக தான் நம்ம பார்க்கப்படுகிறது. நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கட்டும், அவர் அந்தமாவும் ஸ்வீட்டு ஊட்டி விடுது. இதெல்லாம் வந்து யாரெல்லாம் இவருக்கு எதிராக கேள்வி கேட்பார்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ, அரசு துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா பிரதமர் முன்னாடி எந்திரிச்சு நிற்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ இன்றைக்கி போட்டிருக்காங்க கொலேஜ் பண்ணி. அரசு துறை அதிகாரிகள் வந்து இவருக்கு சொல்லக்கூடிய ஆணையெல்லாம் வந்து இது மக்கள் விரோத ஆணைங்க, செய்ய முடியாதுன்னு சொல்லி எதிர்த்து கருத்து தெரிவிக்க வேண்டிய அதிகாரிகள் கைகட்டி மோடி முன்னாடி நிற்கக்கூடிய ஃபோட்டோக்களை வந்து போடுறாங்க. ஜனாதிபதி அவர் வந்து ஒரு பிரதமரோ அவருடைய அரசோ தவறாக போகுதுன்னா கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஸ்வீட் ஊட்டி விட்டுருக்காங்க. இவர்களை விட வந்து இவங்க 2 பேரையும் வந்து கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் வீட்டு விழாவுக்கு தனிப்பட்ட முறையில் மோடியை கூட்டிகிட்டு போய் குல்லா போட்டு மோடி நிற்கிறாரு. இந்த படங்கள் சொல்லக்கூடிய செய்தி சரியான செய்தி இல்லை. இன்னொரு பக்கம் வந்து மீடியாக்கள் வரிசையாக நின்று மோடியை வந்து சாஷ்டாங்கமாக வணங்கக்கூடிய காட்சிகளும் அந்த இதில் படத்தில் இருக்குது. ஸோ இப்படிலாம் வந்து நாடு இருக்குதுன்னா இவர்களுடைய இந்த செயல்பாடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை தேர்வு செய்வதில் தன்னுடைய கரம் உள்ளே இருக்கணும்னு வந்து மோடி விரும்புகிறாரு. அதற்காக தான் இது செஞ்சுருக்காருங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணம். ஒட்டுமொத்தமாக சந்திரசூட் தன்னுடைய நீதிமன்ற பணிகள் வாழ்க்கையில் அவர் எந்த ஒரு நல்ல பேர் எடுத்திருந்தாரோ எல்லாவற்றையும் ஒரே நாளில் ஒரே ஃபோட்டோவில் தொலைச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்ததாக ஒரு கவர்னராகவோ ராஜ்யசபா உறுப்பினராகவோ எப்படி வேணாலும் சந்திக்கலாம். இதே மாதிரி தான் ரஞ்சன் கோகாய் இருந்தார். அவர் மீது ஒரு பெண் புகார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த புகார் வந்து வாபஸ் வாங்கப்பட்டது. ரஞ்சன் கோகாய் ராஜ்யசபா எம்பி ஆனார். அதுக்கு இடையில் வந்து 2-3 தீர்ப்புகளை கொடுத்துட்டு போனார். எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு எல்லாம் வராரோ அவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்காங்கங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இதுக்கு மேலே வந்து இந்தியாவை யார் தான் காப்பாற்றுவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வந்து ரீசெண்டாக காங்கிரஸில் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் வந்து அவங்க போட்டியும் இட இருக்காங்க. ஒலிம்பிக்ஸில் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை நம்ம எல்லாருமே கண்கூட பார்த்தோம். ஃபைனல்ஸ்க்கு போக வேண்டியவங்க ஒரு சில காரணங்கள் சொல்லி அதை வந்து போக விடாமல் தடுத்துட்டாங்க. அந்த சமயத்தில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு முன்னாடி போய் நின்றாங்க பிடி உஷா. ஒரு மல்யுத்த வீராங்கனைக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ண போயிருக்காங்களே நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இப்போ தெரிய வருது. வினேஷ் போகத் சொல்கிறாங்க அங்கே ஃபோட்டோ எடுத்ததே அவங்களுக்கு தெரியாது, அனுமதி இல்லாமலே வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்து அதை வந்து போஸ்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படின்னு எவ்வளோ தவறான விஷயமா இருக்குல்ல. இந்தியாவின் தங்கமங்கைன்னு வந்து அவங்களுக்கு பேர் கொடுத்தது இந்திரா காந்தி தான். அப்படி ஒரு வெற்றிகளை பல்வேறு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் பயிற்சியாளர் ஆனாங்க. இப்போ இந்த ஒலிம்பிக் கமிட்டிக்கு குழுவுக்கு வந்து அவங்க பொறுப்பேற்றுட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் பாஜக அவருக்கு வந்து எம்பி பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ரைட், ஓகே. ஒரு பிரச்சனை ஆகும் பொழுது அவருக்கு வந்து உடன் நிற்க வேண்டும். பிடி உஷா எதுக்காக போனாங்க, எதுக்காக வந்தாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து சொல்கிறாங்கன்னா அப்போ இது வந்து வழக்கம் போல் சங்கிகளுடைய வேலை தானே. அவங்க என்ன ஒரு பண்ணுவாங்க, ஒரு ஃபோட்டோ ஆப் பண்ணிவிட்டு வந்து முடிச்சுக்குவாங்க இல்லையா. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து பிடி உஷாவும் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துக்கு போயிட்டாலே இவர்களால் வந்து அவர்களையாகவே மாறிடுறாங்க. பாஜகக்காரங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அதே தான் பண்ணுறாங்க பிடி உஷா. நம்ம வந்து நாடற்று 1000 மைல்கள் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஒரு விளையாட்டு வீராங்கனையாக, முன்னாள் வீராங்கனையாக, பொறுப்பாளராக நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? அந்த பொண்ணுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து வந்து ட்விட்டரில் போட்டுட்டு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டால் வேலை முடிஞ்சிச்சா? இன்றைக்கி வந்து அம்பலப்பட்டீங்கல்ல, இது எவ்வளோ பெரிய அவமானம். இதில் வந்து அவங்க வந்து இப்போ உடனடியாக அவங்க தேர்தலில் வேறு நிற்கிறாங்க வினேஷ் போகத்து. அடுத்த கட்டமாக அவர்கள் தேர்தலில் வென்று ஹரியானாவினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக கூடக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் அன்றைக்கு வந்து அவர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல தான் பிடி உஷா இருப்பாங்க. பிடி உஷாக்களுக்கு வந்து அம்பலப்படுத்த வேண்டிய கடமையை வந்து வினேஷ் போகத் செஞ்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா நம்ம பலமுறை சொன்னது தான், அவங்க வெற்றி பெற்ற போது இறுதிப் போட்டி போன போதெல்லாம் வாழ்த்து சொல்லாமல் அவங்க பிரச்சனையாகி வெளியில் போகிறாங்கன்னு சொல்லும்போது கவலைப்படாதமான்னு சொல்லி வந்து மோடி வந்து சொன்னார் இல்லையா. அதில் இருந்த ஒரு வில்லத்தனத்தை வந்து பிடி உஷாவும் செஞ்சுருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது.
சார், மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து விசிகா தான் எடுத்து பண்ணுதுன்றது. இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவுக்கு அவங்க வந்து அழைப்பு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. படிப்படியா வந்து மதுக்கடைகள் எல்லாமே மூடப்படும் அப்படின்ட்டு. ஏற்கனவே பல இடங்கள்ல நடத்தப்பட்ட அந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டு தான் இருக்கு. உடனே இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட முடியாது. படிப்படியா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா, இதுல வந்து ஆதாயம் பார்க்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக கூட கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகா வந்து இப்ப இந்த முடிவு எடுத்திருக்கே, திமுகவை வந்து மிரட்டக்கூடிய விஷயத்துல அவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்களா? ஏதாவது அவங்க சார்பா வந்து கோரிக்கை வச்சு அதை திமுக நிறைவேத்தாம இருக்குதா? அதனால இதெல்லாம் நடக்குதா? அப்படின்ட்டு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இல்லை, இது வந்து அது அமைச்சர் திரு உதயநிதி அவர்களே பதில் சொல்லிட்டாங்க. அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய மாநாடு ஓகே. இதில் திமுகவை மிரட்டுவதற்கோ இல்லை திமுகவினுடைய கூட்டணிக்கு பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த மாதிரியான நிலைப்பாட்டின் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. ஆனால் வந்து அவர் முதல்ல அதிமுக வரலான்னு சொன்னாங்க, அடுத்து வந்து இன்னொரு கட்சி வரலாங்கிறாங்க. இப்படி வந்து அவர் வந்து சொல்கிறாருன்னா, அதே மாதிரி வந்து பாமகவையும் வந்து, ஏன்னா ரொம்ப நாளாக வந்து மது ஒழிப்புக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு. ஆனால் அதையும் அவர் கூட்டுவிட்டாருன்னா ரவுண்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. மற்றபடி வந்து ஏன்னா மதவாத சாதியவாத கட்சிகளுக்கு இடம் கிடையாது, மற்றவர்கள் யார் வேணாலும் வரலாம்னு சொல்கிறாரு. நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் அதில் மதவாத சாதியவாத கட்சியாக வந்து நீங்கள் அதிமுகவை சேர்க்கலைங்கும் போது அப்போ என்னன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜகவுக்கு பல்லாக்கு தூக்கிய கட்சி அதிமுக. அதுவும் எந்த மாதிரியான காலகட்டத்தில்னா, மோடி அரசில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மோடியினுடைய ஆட்சியை தக்க வைத்து காப்பாற்றியது, மோடி கொண்டு வந்த பல்வேறு நாசகர சட்டங்களுக்கு ஆதரவாக இருந்தது எல்லாமே வந்து அதிமுக தான். ஏன்னா இதுக்காகவே போய் ஓட்டு போட்டுட்டு அங்கே ராஜ்யசபாவில் வந்து அவர்கள் வாக்களிக்கவில்லை என்றால் மிக முக்கியமான சட்டங்கள்லாம், மோசமான சட்டங்கள்லாம் நிறைவேறி இருக்காது. அதுக்கெல்லாம் வந்து எல்லா இதுவும் கை கொடுத்துருந்த கட்சியை வந்து நீங்கள் அழைத்திருக்கிறதுங்கிறது வந்து அபத்தமான விஷயம். ஆனால் மற்றபடி வந்து அவர் கட்சி சார்ந்த தான் வந்து மாநாடு நடத்துறது நல்ல விஷயந்தான். மது ஒழிப்பு அப்படின்னு அவங்களுடைய கருதுகோள் இருக்குது. அதில் திமுகவை சீண்டுவதற்கோ திமுக பயப்படுவதற்கோ அது மீது கிடையாது. அதுதான் அமைச்சர் சொன்ன மாதிரி அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு, தாராளமாக நடத்தலாம் அப்படிங்கிறத தான் நம்மளும் பார்க்கலாம். அப்படி சார், செல்லூர் ராஜு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம், இதுவே வந்து விபத்துல இறந்தா 2-3 லட்சம் தான் தராங்க, அது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, இது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் கேனத்தனமான கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கள்ளச்சாராயம்ங்கிறது வந்து அரசு பொறுப்பெடுத்து கள்ளச்சாராயத்துக்கு ஒழிப்பதற்காக இப்போ தனி காவல்துறையெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் அதுக்கான இது இருக்குது. அவங்க அந்த அமைப்பு கள்ளச்சாராயம் விற்கக்கூடியவர்களை தடுப்பது, இந்த மாதிரி ஒரு மது ஒழிப்புக்கான வேலைகளை வந்து பண்ணுறாங்க. மதுவிலக்கு துறையினே இருக்குதுன்னு வச்சுக்கலேன் காவல்துறையில். அப்படிலாம் இருந்து அதுபோக அரசு வந்து மதுக்கடையில் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படியா இதெல்லாம் வந்து அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இதையும் மீறி, அதாவது அரசே மது கடைகளை ஏற்று நடத்துவது, இன்னொரு பக்கம் வந்து மதுவிலக்கு கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்களை வந்து யாரும் தயாரித்து விற்காமல் தடுக்கக்கூடிய பணிகளில் காவல்துறையை ஈடுபடுத்துவதுன்னு சொல்லி 2 விஷயமும் இப்போ நடந்துட்டு இருக்கும்போது, இவற்றையும் மீறி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, சாராய சாவு நடக்கும் பொழுது தான் வந்து அரசு வந்து 10 லட்ச ரூபாய் கொடுக்கக்கூடிய சூழலுக்கு போகுது. ஏன்னா அரசினுடைய பொறுப்பில் வந்து தாண்டி போகக்கூடிய விஷயமாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சாராய சாவுகளுக்கு பின்னால் வரக்கூடிய செய்திகளில் உடனடியாக அந்த மாவட்டத்தினுடைய காவல் ஆணையரை தூக்கி வேறு இடத்துக்கு போடுறாங்களா, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கலெக்டரை மாற்றுறாங்க, ஒட்டுமொத்தமாக மதுவிலக்கு துறையவே சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க குறிப்பிட்ட மாவட்டத்தில். இதெல்லாம் நடக்குது. இப்போ பணி ரீதியாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அதையும் அவங்க பார்க்கணும். இப்போ 10 லட்ச ரூபா இப்போ தராங்கன்னா அதுக்கான காரணம் அரசு துறை வச்சுருந்தும் அந்த துறை ரீதியான அதிகாரிகள் சரியாக வேலை பார்க்கலைங்கிறது தான் காரணத்தை வந்து அரசு ஏற்றுக்கொண்டு கொடுக்குறாங்களே தவிர, விபத்து மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது இயற்கையை சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தர் வேகமாக போகிறாருங்கிறது, அல்லது ஒரு திடீர்னு ஒரு நாய் குறுக்கு வந்துருச்சு அதனால் நான் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, அதில் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு காயமாயிருச்சு அல்லது ஒரு மரணத்தை தழுவிட்டாங்கன்னா அதுக்கு வந்து அரசு என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும். இது போன்ற விஷயங்களுக்கு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியுங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா விபத்து ஏற்பட்டதுக்கு பிறகு வந்து அரசு தொகை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் வச்சுருக்கலாம், அல்லது அந்த பேருந்தோ இல்லை காரில் போய் ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட அதற்கான வழக்கு நடந்து அது தனியாக ஒரு அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் தரக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். செல்லூர் ராஜுக்கு எல்லாரும் தெரியும், இருந்தாலும் அவர் வந்து இப்படி கேனத்தமாக கேட்பார்.
சார், ஹிந்தி திணிப்பு வந்து 1938 இருந்து இந்த 21வது நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதை எதிர்த்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநிலமா தமிழ்நாடு வந்து இருந்துட்டே தான் இருக்கு. இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி இணைப்பு வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இப்போ அமித்ஷாவும் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஹிந்தியை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்து எல்லார் மத்தியிலும் வரணும் அப்படின்ட்டு இப்போ சொல்லியிருக்காரு. அப்போ எந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இந்த ஹிந்தி திணிப்பை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க? இல்லைங்க, அமித்ஷாவுக்கு மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நீங்கள் இந்தியா முழுக்க ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு, இந்தியா முழுக்க பயணம் பண்ணுறாங்க. அமித்ஷா மட்டும் இல்லை, அந்த காலத்து காங்கிரஸ் கட்சிக்கும் சரி, அவர்களுக்கு வந்து இந்தியா முழுக்க எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டரே தேவையில்லை. அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசில் பேசுவதற்கோ பஞ்சாபில் பேசுவதற்கோ எங்கேயுமே போய் நேரடியாக அவங்களால ஹிந்தியில் பேச முடியுது. மக்களை புரிந்து கொள்ள வைக்கக்கூடிய சூழலை மாற்றி வச்சுருக்காங்க. தெற்க வரும்போது தான் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க நேரடியாக அரசியல் செய்ய முடியல. இது வந்து ஒரு ஏலியன் கல்ச்சராக இருக்குது. இவங்க நமக்கும் அவர்களுக்குமான வேறு வேறு இதாக இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களை வந்து நம்ம வந்து நம்மளுடைய மொழிக்கு பழக்கப்படுத்திட்டோம்னா நம்மளுடைய மொழியை பேசி கொண்டு இது பண்ணலாம், அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். கூடுதலாக வந்து இந்த தேவநாகரி மொழி அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டு வந்தது. சமஸ்கிருதத்தினுடைய அடிப்படையில் தான் ஹிந்துஸ்தானி உருவாக்கப்படுகிறது. அரபியினுடைய அடிப்படையில் தான் உருது உருவாக்கப்படுகிறது. ஸோ இந்த தேவநாகரி இந்த லிபியை நீங்கள் முதல்ல வந்து எழுத பழகணும்னா உங்களுக்கு ஹிந்தியை கற்றுக் கொடுத்தால்தான் பின்னாட்களில் இன்னும் ஒரு 20-30 வருஷங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா இந்தியா முழுவதும் சமஸ்கிருதம் மயப்படுத்த வேண்டும். இந்தியா முழுவதும் இந்தி மயப்படுத்துறது கிடையாது, இந்தியா முழுவதும் சமஸ்கிருதம் மயப்படுத்த வேண்டும்ங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டா. அப்போ வந்து இந்த ஹிந்தியை இந்தியா முழுக்க வந்து முழுக்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஹிந்தியை எல்லாராலும் பேச முடியும், எல்லாரும் எழுத முடியுங்கிற சூழல் வரும்போது ஹிந்தியிலேருந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணி சமஸ்கிருதத்துக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து அப்போ தொடங்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை அஜெண்டா. அதைத்தான் வந்து இன்றைக்கி வந்து அமித்ஷா சொல்கிறாரு. இப்போ அக்செப்டன்ஸ் வேணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்படி சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் கர்நாடகாவில் வந்து ஹிந்தி இஸ் நாட் அவர் நேஷ்னல் லாங்குவேஜுங்கிறாங்க. 22 அஃபீஷியல் லாங்குவேஜ் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது, ஒரே ஒரு தேசிய மொழி கிடையாது. ஏன் வந்து இந்தியை பிடித்து கொண்டு இப்படி தொங்குறாங்கன்னு தெரியல. இது வந்து இந்தியாவுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்தை சொல்ல முடியும். சார், அரசியல் நிகழ்வுகள் தாண்டி பொதுமக்களுக்கான ஒரு கேள்வி. ரீசெண்டாக சில இடங்களில் வந்து பார்க்கப்படுது, இந்த பிராய்லர் கோழிகள் எல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்றதால உடம்புல சில பிரச்சனைகள் வரலாம், அப்புறம் சீக்கிரமாக வந்து பெண்கள் வயதுக்கு வராங்க அப்படின்னா இதுதான் காரணம், இதை சாப்பிட்றது தான் காரணம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? குறிப்பாக வந்து இது வந்து எளிய மக்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய உணவாக சிக்கன் இன்னைக்கு இருக்குது. அதிகபட்ச விலையாக 300 ரூபாய்க்கு போகும். 240 ரூபா, 220 ரூபா டு 300 ரூபா, இவ்வளோ தான். 100 ரூபாய்க்கு அவங்களால சிக்கன் வாங்க முடியும், 50 ரூபாய்க்கு சிக்கன் வாங்க முடியும். அந்த பிராய்லர் சிக்கன் வந்து முழுக்க புரோட்டீனு. அது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அது நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. அதன் அடிப்படையில் அவங்க வளர்கிறாங்க, படிக்கிறாங்க, விளையாட முடியுது, விளையாடுவதற்கான ஒரு அந்த சக்தியை கொடுக்குது அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு உணவு புரட்சியாக நம்ம பார்க்க முடியும். இது வந்ததுக்கு பிறகு இவங்க சொல்கிறாங்க இல்லையா காரணங்கள், அதெல்லாம் அப்படிலாம் வந்து அறிவியல் பூர்வமாக எங்கேயுமே வந்து நிரூபிக்கப்படலை. ஆனால் உலகம் முழுக்க வந்து நீங்கள் 3 வேளை உணவுகளுக்கு மாறிய சமூகங்கள் இந்தியாவிலே கூட பார்த்திங்கன்னா அந்த வேளாண் சமூகத்தில் உயர் சாதி வர்க்கமாக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் வந்து வீட்டில் தானிய குதிர்களை வைத்து கொண்டு நெல்லை சேமித்து நெல்லையோ கோதுமையோ சேமித்து வைத்து 3 வேளையும் உணவு சாப்பிட்ட சமூகங்கள் மத்தியில் தான் டயபெட்டிக் வருதுங்கிறாங்க. இப்போ டயபெட்டிக் அதிகமாக இருக்குது யாருன்னா 3 வேளை சாப்பிட்டவங்க, 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக 3 வேளை சாப்பிட்டவங்களுடைய வாரிசுகளுக்கு தான் டயபெட்டிக் அதிகமாக இருக்குதுங்கிறது தான் இப்போ அண்மைய கண்டுபிடிப்பு. ஸோ அப்போ வந்து நீங்கள் உணவு குறைவாக சாப்பிட்டக்கூடிய நல்ல உணவை சாப்பிடக்கூடிய ஒரு வேளை உணவுனாலும் ஒரு புரதச்சத்து உள்ள உணவு சாப்பிடக்கூடியவங்களுக்குலாம் வந்து பெருசாக ஒன்றும் பாதிக்கலை அப்படிங்கிறது ஒரு தகவலாக எடுத்துக்கலாம். இந்த பிராய்லர் சிக்கனுங்கிறதோ இது போன்ற விஷயங்கள் வரும் பொழுது இதை நம்ம வந்து வரவேற்று தான் செய்யணும். ஏன்னா இந்தியா போன்ற ஏழை நாடுகளில் நம்ம வந்து இதெல்லாம் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து முட்டை போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த முட்டை எங்கேருந்து வருது, அதுவும் பிராய்லர் முட்டை தான். அடுத்து அதை சொல்லுவாங்க, இது வந்து ஒரு சங்கிஃபைடு அஜெண்டா. அடுத்ததாக என்ன சொல்லுவாங்க, என்ன ஸ்கூலில் முட்டை கொடுக்குறதுனால தான் அப்படி ஆகுதும்பாங்க. நீங்கள் முதல்ல சிக்கனை சொல்லுவாங்க, சிக்கனுக்கு அடுத்து மெல்ல வந்து அடுத்து என்ன வருவாங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி ஒரு முட்டை கொடுக்குறீங்களா ஸ்கூலில், அதனால தான் ஆகுதுங்க. இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் வந்து பீஃப் கொடுக்கலாமா, மீன் கொடுக்கலாமா,
பிராய்லர் சிக்கனை வந்து எப்படி கெட்டு போகாமல் கொடுப்பது, அது இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள்லாம் வந்து அதாவது பீஃப் வந்து அங்கே வந்து சாதாரணமாக புழக்க உணவு பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும்போது அங்கே வந்து அதை வந்து ஒரு உப்பு கண்ட மாதிரியான ஒரு ஸ்டேஜில் கொடுக்குறது, குழந்தைகளுக்கு கொடுக்குறது, மேற்கு வங்காளத்தில் வந்து மீன் கொடுக்குறது, ஒரிசாவில் வந்து மீன் கொடுக்குறது, இதை பற்றிலாம் வந்து அவங்க டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா தேவைப்படக்கூடிய புரதம் வந்து வாரத்தில் ஒரு நாள் முட்டை கொடுக்கும்போது அதே மாதிரி இதுவும் சேர்த்து கொடுக்கலாங்கிற அளவுக்கு வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இங்கே ஆரம்பித்த இடத்துலேயே வந்து இங்கே வந்துட்டு ரீல்ஸ் பேசி விட்றாங்க. நீங்கள் பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றனால தான் அப்படி ஆகுதுன்னு. அப்படிலாம் கிடையாது. பிராய்லர் சிக்கனுங்கிறது ஒரு உணவு புரட்சி. யார் வேணாலும் கடை வைத்து நடத்தக்கூடிய ஒரு பண்ணை வைக்கக்கூடிய சூழலில் தான் இருக்குது. கோழிங்கிறது வந்து அதுவும் நம்ம அதிக தானியம் கொடுத்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அதிக தானியம் கொடுக்குறதுனால தான் பிராய்லர் சிக்கன் நிறைய இறைச்சியோடு கிடைக்கிது. மற்றபடி பிராய்லர் சிக்கனே நீங்கள் வாங்கி வீட்டில் விட்டிங்கன்னா ஃப்ரீ ரேஞ்சாக விட்டிங்கன்னா அதுவும் நாட்டுக்கோழிக்குரிய கறி எண்ணிக்கை இடையில தான் இருக்கும். அதுவும் அதற்கான வாழ்நாள் நாட்டுக்கோழி எவ்வளோ நாள் நீங்கள் இருக்குதோ அவ்வளோ நாளைக்கான வாழ்நாளோட தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து இது மாதிரியான நம்ம ஒரு பொய்யான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா கொடுத்து அதிகமான புரதங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்குது. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.